கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரடி பார்வையில் பல்வேறு அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதில் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக நடைபெறும் ஸ்டோமிங் ஆபரேஷன்களில் கல்லூரி மாணவர்களிடையே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புழங்குவதை தடுக்கும் வகையில் நடைபெற்ற கஞ்சா வேட்டையில் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட குற்றவாளிகளை கண்டறியும் பொருட்டும் சட்டத்திற்கு புறமாக நடக்கும் செயல்களை கண்டறியும் பொருட்டும் ஜாபாக்களில் அதிரடி சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பல ஸ்டோமிங் ஆபரேஷன்கள் அதிரடியாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆபரேஷன் ட்ரக்ஸ் ஃப்ரீ கோவை என்ற பெயரில் மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. முன்னதாக கடந்த நாட்களில் கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய 927 நபர்கள் மற்றும் தகவல்கள் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட பட்டியல் ஒன்று தயார் செய்யப்பட்டது. இந்த பட்டியலானது தரவுகள் மற்றும் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டு இந்த அதிரடி வேட்டை கோவை மாவட்டத்தில் 89 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டு மொத்தம் 300 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். துணை காவல் கண்காணிப்பாளர்களின் தலைமையில் இந்த ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான வழிமுறைகள் வழங்கப்பட்டது. முக்கியமாக 761 நபர்கள் தேடுதல் மற்றும் சோதனை உட்படுத்தப்பட்டனர். 461 நபர்கள் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தினர். 289 நபர்கள் தற்போது மாவட்டத்தில் இல்லாதவர்கள் என உறுதி செய்யப்பட்டது. 11 நபர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து 461 நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை மற்றும் விசாரணையில் 31 நபர்கள் கஞ்சா வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து மொத்தம் 10.150 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதன் தொடர்ச்சியாக அவர்களின் மீது 33 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 36 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 10 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவானது யார் எங்கே இருந்து வந்தது, யார் மூலம் விநியோகம் செய்யப்பட்டது என்கின்ற கோணத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தேடுதலின் போது பிடிபட்டவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேலும் சில முக்கிய குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை கைது செய்யும் பணிகளிலும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் போன்ற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் காவல்துறை கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது என்றும் இவ்வாறான கண்காணிப்பில் சட்டவிரோத செயல்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக மற்றும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய தவறுகளில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஏதேனும் இருப்பினும் அவர்கள் பாதுகாக்கும் பொருட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல்கள் தந்து சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.